வெல்கம். இன்னைக்கு நம்ம UiPath டியூட்டோரியல்ல ரீஃப்ரேம்வொர்க் பார்க்கலாம். இது மோஸ்ட் ரெக்கமெண்டட் வீடியோனே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க இந்த வீடியோ போட சொல்லி. ஸோ இந்த வீடியோல நம்ம ரீஃப்ரேம்வொர்க் நம்ம பார்க்கலாம். ரீஃப்ரேம்வொர்க்கோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் என்டர்பிரைஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ ரீஃப்ரேம்வொர்க்னா என்னன்னா இது ப்ரீ டிசைன்டு டெம்ப்ளேட்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது UiPath ஸ்டுடியோல ஆல்ரெடி இந்த டெம்ப்ளேட் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாமே இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் டேட்டா ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது, அன்னெசரி அப்ளிகேஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறது, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான நெசசரி அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் டேட்டா கெட் பண்ணிட்டு அதை ப்ராசஸ் பண்ணும். இப்போ டிரான்சாக்ஷன் ரீட்ரைங் ரெக்வயர்டாக இருந்தால் ரீட்ரைங் பண்ணும். ப்ராசஸ் பண்ணக்கு அப்புறமேட்டு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், ஸோ அந்த ஸ்டேட்டஸும் செட் பண்ணும். ஸோ இது மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாமே இந்த டெம்ப்ளேட்ல இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுது. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கரெக்டாக இருக்கும். அப்புறம் லாகிங் எஃபெக்டிவாக இருக்கும், ரீட்ரைங். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம UiPath ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணலாம். நம்ம UiPath ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பாருங்க ரோபோட்டிக் என்டர்பிரைஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ இதுதான் RE ஃப்ரேம்வொர்க். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். ஓப்பன் மெயின் ஒர்க்ஃப்ளோ கொடுக்குறேன். ஸோ பாருங்க மெயின் XAML ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லா டிபெண்டன்சிஸும் லோட் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா டேட்டால கான்ஃபிக் டேட்டா இருக்கும், எக்ஸெப்ஷன் ஸ்கிரீன்ஷாட். ஸோ எக்ஸெப்ஷன் அப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். ஸோ அது இங்க தான் ஸ்டோர் ஆகும். ஃப்ரேம்வொர்க் கிளிக் பண்றேன். ஸோ ஃப்ரேம்வொர்க்ல பாத்தீங்கன்னா 8 XAML ஃபைல் இருக்கும். எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதான் மெயின் XAML ஃபைல். அப்புறம் ப்ராசஸ் XAML ஃபைல் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா மெயின் XAML ஃபைல். இதை எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் மிஷின் ஒர்க்ஃப்ளோ பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் மிஷின்னா என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ரீஃப்ரேம்வொர்க் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கோத்ரூ பண்ணணுன்னா கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ரீஃப்ரேம்வொர்க்கோட ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸ் இருக்கும், அப்புறம் 1 ஃபைனல் ஸ்டேட் இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் ஸ்டேட், கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா, ப்ராசஸ் டிரான்சாக்ஷன், எண்ட் ப்ராசஸ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைசேஷன் பார்க்கலாம். இனிஷியலைசேஷன்ல என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இனிஷியலைசேஷன்ல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாமே இனிஷியலைஸ் ஆகும். அப்புறம் கான்ஃபிக் டேட்டா ரீட் பண்ணி டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணும். அன்னெசரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு நெசசரியான ரெக்வயர்ட் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணும். ஸோ கான்ஃபிக் டேட்டானா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம UiPath ஓப்பன் பண்ண போது டேட்டால கான்ஃபிக் ஃபைல் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுதான் கான்ஃபிக் டேட்டா. ஸோ கான்ஃபிக் டேட்டா ரீட் பண்ணி டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ நான் கான்ஃபிக் ஃபைல் ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க UiPathல பாருங்க. ஸோ பாருங்க டேட்டால கான்ஃபிக் ஃபைல் இருக்கும். இங்க 3 ஷீட்ஸ் இருக்கு, செட்டிங்ஸ், கான்சனன்ட்ஸ், அசெட்ஸ். ஸோ இங்க செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கியூல இருந்து டேட்டா கெட் பண்ணணும்னா நம்ம கியூ நேம், ஆர்கெஸ்ட்ரேட்டர் கியூ நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நேம், வேல்யூ, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ நேமும் வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். டிஸ்கிரிப்ஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான். அதே மாதிரி நம்ம இன்புட் எல்லாமே நம்ம இங்க கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாக் மெசேஜஸ், மேக்ஸிமம் ரீட்ரை நம்பர், ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். எக்ஸப்ஷன் அப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் இல்லையா, ஸோ அது எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். வேல்யூஸ் நம்ம எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம கோடிங்ஸில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எப்பயுமே கான்ஃபிக் ஃபைலில் நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரேட்டர் கியூல அசெட்ஸை ரீட் பண்ணி எக்ஸல்ல ரைட் பண்ணுறது. ஸோ இது நம்ம அவ்வளோவா அசெட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸும் கான்சனன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
நான் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இனிஷியலைசேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கான்ஃபிக் டேட்டா பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ரீட் பண்ணி டிக்ஷனரியில் வந்து ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா. ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டிரான்சாக்ஷன் டேட்டா வந்து கியூ, டேட்டா பேஸ், ஃபோல்டர், ஸோ எதுலேருந்து நம்ம கெட் பண்ணுமோ அந்த டேட்டா வந்து நம்ம கெட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம கெட் பண்ண டேட்டா வந்துட்டு இந்த ஸ்டேட்ல வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, அதை வந்து செட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ப்ராசஸ். ஸோ எண்ட் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து 4 ஸ்டேட்ஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீடைலாக பார்த்தோம். இப்போ இந்த 4 ஸ்டேட்ஸும் எப்படி வந்து ஈச் அதர் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிரான்சிஷன் மூலமா வந்து கனெக்ட் ஆயிருக்கு. வேரியபிள்ஸ். ஸோ நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து இந்த டெம்ப்ளேட்ல யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க டிரான்சாக்ஷன் ஐட்டம் நம்ம கியூல இருந்து கெட் பண்ற ஐட்டம். இது வந்து எக்ஸெப்ஷன், சிஸ்டம் எக்ஸெப்ஷன், பிசினஸ் எக்ஸெப்ஷன். டிரான்சாக்ஷன் நம்பர். ஸோ கரண்டாக வந்துட்டு போட் வந்துட்டு எந்த டிரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்க நம்பர். ஸோ நம்ம வந்து கான்ஃபிக் டேட்டா வந்து ரீட் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா, டிக்ஷனரி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ரீட்ரை நம்பர். ஸோ நம்ம எத்தனை டைம் வந்து ரீட்ரை பண்ணுமோ அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்க இன்டீஜர் டைப். டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ அதே மாதிரி டிரான்சாக்ஷன் நம்பரோட டிஃபால்ட் நம்பர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. டிரான்சாக்ஷன் டேட்டானா கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லலாம். இந்த டிரான்சாக்ஷன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் டேட்டா அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டால இருந்துட்டு இந்த சிங்கிள் டிரான்சாக்ஷனை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலைசேஷன் ஸ்டேட்ல இருந்துட்டு என்னென்ன ஸ்டேட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்டேட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா, எண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் போகலாம் பேஸ்ட் ஆன் என்ன கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இஸ் நத்திங், சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இஸ் நாட் நத்திங். சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இஸ் நத்திங் அதாவது நமக்கு எக்ஸெப்ஷன் வந்து வரலனா அந்த டிரான்சாக்ஷன் நேம் என்ன, சக்சஸ்ஃபுல். சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இஸ் நாட் நத்திங். ஸோ எக்ஸெப்ஷன் வந்து இருக்குன்னா அந்த டிரான்சாக்ஷன் நேம் என்னன்னா சிஸ்டம் எக்ஸெப்ஷன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன ஸ்டேட்டுக்கு போகும், சிஸ்டம் எக்ஸெப்ஷனாக இருந்தால் என்ன ஸ்டேட்டுக்கு போகும்னு பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கெட் டிரான்சாக்ஷன் டேட்டாக்கு போகும். சிஸ்டம் எக்ஸெப்ஷனாக இருந்துச்சுன்னா எண்ட் ப்ராசஸ் போயிடும். ஸோ வந்துட்டு சிஸ்டம் எக்ஸெப்ஷன் வந்து எதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டான கெட் டிரான்சாக்ஷன் டேட்டாக்கு போகும். சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா வந்துட்டு எண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். வேரியபிள்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, சிஸ்டம் எக்ஸெப்ஷன் வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா. ஸோ இந்த ஸ்டேட்ல இருந்துட்டு ரெண்டு ஸ்டேட் போக சான்சஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ப்ராசஸ் டிரான்சாக்ஷன், எண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு போக சான்சஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் ஐட்டம் இஸ் நாட் நத்திங், டிரான்சாக்ஷன் ஐட்டம் இஸ் நத்திங். ஸோ டிரான்சாக்ஷன் ஐட்டம் இஸ் நாட் நத்திங்னா டிரான்சாக்ஷன் ஐட்டம் வந்து அங்கே இருக்கு. ஸோ டேட்டா வந்து இருந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் பேர் என்னன்னா நியூ டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் ஐட்டம் இஸ் நத்திங்னா வந்துட்டு டேட்டா வந்து இல்லைன்னா அந்த டிரான்சாக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா நோ டேட்டா. ஸோ டிரான்சாக்ஷன் ஐட்டம் இஸ் நாட் நத்திங்காக இருந்துச்சுன்னா ப்ராசஸ் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டுக்கு போகும். டிரான்சாக்ஷன் ஐட்டம் இஸ் நத்திங் நோ டேட்டாவாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எண்ட் ப்ராசஸ் தான் போகும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ராசஸ் டிரான்சாக்ஷன். ஸோ ப்ராசஸ் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்ல இருந்துட்டு ரெண்டு ஸ்டேட் போக சான்சஸ் இருக்கு, அதுவும் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இனிஷியலைசேஷன் ஸ்டேட், கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு போக சான்சஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இஸ் நாட் நத்திங், பிசினஸ் எக்ஸெப்ஷன் இஸ் நாட் நத்திங், சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இஸ் நத்திங் அண்ட் பிசினஸ் எக்ஸெப்ஷன் இஸ் நத்திங். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து 3 டிரான்சிஷன்ஸ் இருக்கு. சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இஸ் நாட் நத்திங். ஸோ சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா பிசினஸ் எக்ஸெப்ஷன் இஸ் நாட் நத்திங். ஸோ பிசினஸ் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இஸ் நத்திங் அண்ட் பிசினஸ் எக்ஸெப்ஷன் இஸ் நத்திங். ஸோ சிஸ்டம் அண்ட் பிசினஸ் எக்ஸெப்ஷன் ரெண்டுமே இல்லைனா ஸோ இந்த டிரான்சிஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம், என்னென்ன ஸ்டேட்ஸ்க்கு போகும் நம்ம பார்க்கலாம். சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா சிஸ்டம் எக்ஸெப்ஷன், பிசினஸ் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா பிசினஸ் எக்ஸெப்ஷன். ஸோ ரெண்டு எக்ஸெப்ஷனும் இல்லைன்னா வந்துட்டு சக்சஸ். ஸோ இந்த டிரான்சிஷன் நேம் இது. ஸோ சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா இனிஷியலைசேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். பிசினஸ் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா. ஸோ சக்சஸாக இருந்தாலும் கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா.
ஆர்கிடெக்சர் டயக்ராம் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஓவர் வியூவாக வந்துட்டு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் ஸ்டேட்ல இருந்துட்டு ரெண்டு டிரான்சிஷன் போகுது. ஒன்று வந்து சிஸ்டம் எக்ஸெப்ஷன், ஒன்று வந்து சக்ஸஸ்ஃபுல். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா, சிஸ்டம் எக்ஸெப்ஷனாக இருந்தால் எண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஓவர் வியூ வந்து பார்த்துருக்கோம். ஸோ கெட் டிரான்சாக்ஷன் டேட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று வந்து நோ டேட்டா இருந்துச்சுன்னா எண்ட் ஆகிடும், டேட்டா இருந்துச்சுன்னா நியூ டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா ப்ராசஸ் டிரான்சாக்ஷனுக்கு வரும். ஸோ ப்ராசஸ் டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 டிரான்சிஷன்ஸ் இருக்கு. சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா இனிஷியலைசேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். பிசினஸ் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா. ஸோ சக்ஸஸாக இருந்தாலும் கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்வியூ வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம ஓவர்வியூ வந்து பார்த்துட்டோம். ஸோ எப்படி வந்து ஸ்டேட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்குள்ளேயும் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்குள்ளேயும் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இனிஷியலைசேஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இனிஷியலைசேஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலைசேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஸ்டம் எக்ஸெப்ஷன் வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் எக்ஸெப்ஷன் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் எக்ஸெப்ஷன் ஈக்குவல் டு நத்தின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸெப்ஷன் வந்து இல்லைன்னா வந்துட்டு கான்ஃபிக் ஃபைல் வந்து ரீட் பண்ணும். இங்கே கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கான்ஃபிக் இஸ் நத்திங். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா எல்லா அப்ளிகேஷனும் வந்து இனிஷியலைஸ் பண்ணும். இங்கே ஃப்ரேம்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து 8 XAML ஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பாருங்க இனிஷியலைஸ் ஆல் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோக்கு போகும். ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்க ஓப்பனிங் அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கு. இங்கே கேட்ச்ல பாருங்க எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க கேட்ச்ல வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க, சிஸ்டம் எக்ஸெப்ஷன். ஸோ பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க டிரான்சிஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கெட் டிரான்சாக்ஷன் டேட்டாக்கு போகும். சிஸ்டம் எக்ஸெப்ஷனாக இருந்துச்சுன்னா எண்ட் ப்ராசஸ்க்கு போயிடும். இப்போ நான் வந்து கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். செக் ஸ்டாப் சிக்னல் இருக்கு. இப்போ வந்துட்டு ஆர்ச்சர் ஸ்டேட்டில் வந்துட்டு யாரோ வந்துட்டு ஸ்டாப் சிக்னல் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் சிக்னல் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க டிரான்சிஷன் ஐட்டம் வந்துட்டு இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகிடும். எல்ஸ் கெட் டிரான்சிஷன் டேட்டா. ஸோ டிரான்சிஷன் டேட்டா வந்து கெட் பண்ணும். நான் ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டாக வந்து க்யூவில் வந்துட்டு கெட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கெட் டிரான்சாக்ஷன் ஐட்டம். ஸோ க்யூவில் வந்து ஐட்டம் வந்து கெட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுட்டோம்னா நம்ம ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வேரியபிள் பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா. டிரான்சாக்ஷன் ஃபீல்டு 1, டிரான்சாக்ஷன் ஃபீல்டு 2, டிரான்சாக்ஷன் ஐடி, டிரான்சாக்ஷன் நம்பர். ஸோ நம்ம கியூல வந்துட்டு டேட்டா வந்து கெட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க கேட்சஸ்ல வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க டிரான்சிஷன் வந்து 2 இருக்கு. நம்ம ஸ்லைடில் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ நியூ டிரான்சிஷன் அதாவது டேட்டா இருந்துச்சுன்னா ப்ராசஸ் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டுக்கு போகும். நோ டேட்டாவாக இருந்துச்சுன்னா ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகிடும். இப்போ நான் மெயின் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன் வந்து நத்திங்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதில் கேட்சஸ் பாருங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 எக்ஸெப்ஷன் இருக்கும். பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா பாருங்க கெட் டிரான்சாக்ஷன் டேட்டாக்கு போகும். சிஸ்டம் எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா இனிஷியலைசேஷன் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்லைடில் வந்து பார்த்தோம் இல்லையா. சக்ஸஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்க 2 எக்ஸெப்ஷனும் இல்லைனா வந்து சக்ஸஸ். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து கெட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டுக்கு போகுது, ஒன்று இனிஷியலைசேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது, எண்ட் ப்ராசஸ்க்கே போகலன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க மெயினில் பாருங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐட்டமாக தான் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேட்டாங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மாதிரி சிங்கிள் ஐட்டமாக தான் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐட்டம் வந்துட்டு ப்ராசஸ் ஆகுது. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் ஸோ சக்ஸஸாக இருந்தாலும் கெட் டிரான்சாக்ஷன் டேட்டாக்கு தான் போகும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஐட்டம் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக நடக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் டேட்டா ஒருவேளை முடிஞ்சிச்சுன்னா டேட்டாவே இல்லைன்னா வந்துட்டு எண்ட் ப்ராசஸ்க்கு போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எண்ட் ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லை, எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடும்.
இந்த XAML ஃபைல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இனிஷியலைசேஷன்ல பார்த்தோம் இல்லையா, எல்லா அப்ளிகேஷனும் வந்து இனிஷியலைஸ் ஆகும், எல்லா செட்டிங்ஸும் வந்து இனிஷியலைஸ் ஆகும், unnecessary அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். கெட் டிரான்சாக்ஷன் டேட்டால பார்த்தீங்கன்னா கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா XAML ஃபைல் வந்து யூஸ் ஆகும். அதாவது ஆர்கெஸ்ட்ரேட்டர்ல இருந்து கியூ ஐட்டம் வந்து கெட் பண்ணதுக்காக. ப்ராசஸ் டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடக்கும். ஸோ ப்ராசஸ் நடந்தோடனே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, சக்ஸஸ் இல்லை எக்ஸப்ஷன், அந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்டேட் ஆகும். ஸ்டேட் டிரான்சாக்ஷன் டேட்டா கரண்ட் டிரான்சாக்ஷனாக நம்ம ரீட்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ரீசன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அதுதான் வந்துட்டு டேக் ஸ்க்ரீன்ஷாட் XAML. என் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இருக்காது, எல்லா அப்ளிகேஷனும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ வந்து மேக் பண்ண சொல்லி. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் போடுறதுக்கு வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.